ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ யார், அவனுடைய ஒய்ஃப்க்கு வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக அந்த ஓட்லேருந்து விழும்போது ஹீரோவும் கரெக்டாக கேட்ச் பிடிச்சிருந்துருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய மனைவி சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே அவங்க கையில் நம்ம ஹீரோ போட்டு விட்டு அந்த ரிங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் அங்கே ஒரு குளம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் அவங்க விஷம் குடிச்சதுக்கப்புறம் இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோடைய அம்மாவை கொண்டது இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு தண்டனையாக தான் விஷம் குடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ விஷம் குடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க வந்து இப்படி தண்ணியில் விழுந்து இறந்து போயிருக்காங்க போல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணிப்பெண் அவங்க இந்த ஃப்ரீஸான ஏரிக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஐயோ இளவரசி எங்கே போனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு அவங்க போயிடுறாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையன் நடந்து போயிட்டு இருக்கும்போது வேற இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு போயிருப்பான்ல, அந்த இடத்துக்குள்ளே இவங்க நுழையிறாங்க. அங்கே வந்து பார்க்கும்போது அதே மாதிரி அந்த ஆன்மாக்களுடைய பூக்கள் எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய மனைவி பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஐயோ இளவரசி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ எழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கா. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ கூட இவங்க விதியால இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கயிறு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபுல்லாவே அருந்திருக்கு. அவங்க கையில அந்த மார்க் எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன இடம், ஏன் இவங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி புரியாம இவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த பணிப்பெண் வேற யாரும் கிடையாது. இப்ப நிகழ்காலத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆன்டி மாதிரி இருந்திருப்பாங்கல்ல, நம்ம ஹீரோயினை கூட இப்போ ஹீரோ இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு போகாதன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆன்டி தான் இவங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க நம்ம ஹீரோவுடைய மனைவிக்கு வந்து பணிப்பெண்ணா வேலை பார்த்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து இவங்களை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு வயசானவர் இருப்பார்ல, அந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவளுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு, ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவ மறுபிறவி எடுப்பா. அப்படி அவள் எடுக்கும்போது அவளுடைய பழைய பிறவியில் இருந்த மெமரிஸ் எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அது எதையுமே நீ அவளுக்கு ஞாபகப்படுத்தாத, அவளை ஒரு புது மனுஷியா வாழ விடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான வெளிச்சம் வருது. அப்புறம் திடீர்னு இவங்க ஒரு ரூம்ல இருப்பாங்க. நம்ம ஹீரோவுடைய மனைவியும் கண் முழிக்கிறா. அவ சாக கிடையாது. அப்போ உடனே அந்த பணிப்பெண்ணும் அவ கையில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கெல்லாம் கழட்டி வச்சிடறா. ஏன்னா அந்த வயசானவர் சொல்லியிருப்பார்ல, இவங்க வந்து இப்போ ஒரு மறுபிறவி எடுத்திருக்காங்க, அதனால இவங்களுடைய பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கையில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அரசரை பற்றின விஷயம்லாம் இவளுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினும் எந்திரிக்கிறா. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம ஹீரோவுடைய மனைவி பார்த்தீங்கன்னா சாக கிடையாது, ஆனால் அவள் சாவை பார்த்துட்டு வந்து ஒரு மறுபிறவி எடுத்திருக்கா. ஸோ அதை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய மனைவியும் இவ தான், ஹீரோயினும் இவ தான். இப்போ அவளுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல, அதனால சந்தேகத்தோட கேட்குறா, நான் யாரு, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பணிப்பெண்ணும் அப்போ தான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. நான் வந்து உன்னோட ஆன்ட்டி, நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க, நான் வந்து உன்னோட ஆன்ட்டி, நீ தெரியாமல் தண்ணியில் விழுந்துட்ட, அதனால தான் இப்போ நான் உன்னை காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் உன்னோட அம்மா அப்பா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எப்படின்னா பக்கத்து கிராமத்தில் உன்னுடைய அம்மா அப்பா தப்பிச்சு போக பார்த்தாங்க. ஏன்னா அங்கே அவங்க அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வேட்டைக்காரங்க அவங்கள கொலை பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து நீ நான் மட்டும் தான் தப்பிச்சு வந்தோம். அதனால எக்காரணத்தை கொண்டும் நீ பக்கத்து கிராமத்துக்கு மட்டும் போயிடாத, அங்கே இருக்கவங்க உன்னை பார்த்தாங்கன்னா கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போலியா ஒரு கதையை கட்டியிருக்கா. ஸோ அதை நம்பி தான் நம்ம ஹீரோயினும் இத்தனை நாளாக இவ கூடவே வளர்ந்துட்டு இருந்திருக்கா. இவளும் அப்படியே ஒரு ஆன்டி மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருப்பா. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய படையாட்கள் அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாமே தேடிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட டெட் பாடி எடுத்திருக்காங்க. எதை வச்சு நம்ம ஹீரோயினோட டெட் பாடி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோயினோட கையில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியோட கையில் இருக்கு. அந்த கிம் தான் கூட்டு போயிட்டு காட்டுறான், அவன் மனைவி இறந்து போயிட்டா, சொன்னா நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஸ்டார்டிங்கில் நம்பிக்கையே இல்லை. ஆனால் அந்த ரிங்கை பார்த்தோன்னே அவனுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக அழுக வந்துருச்சு. என்னோட ஒய்ஃப் தான் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஆனால் அந்த டெட் பாடியோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக செதஞ்சு போய் கிடக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த டெட் பாடி எடுத்திருக்காங்க போல, அதனால ஃபேஸ் மட்டும் நமக்கு காட்டல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த பணிப்பெண் தான் எடுத்து வச்சிருப்பா. அதாவது இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஆன்டியாக நடிச்சிட்டு இருக்கால, அவ தானே ஹீரோயின் இருந்து அந்த ரிங்கை எடுத்து வச்சிருப்பா. அப்படி இருக்கும்போது இந்த டெட் பாடிக்கு எப்படி அந்த ரிங்கை வந்துச்சு அப்படின்றது நமக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கு. ஸோ இப்படி நமக்கு இந்த ஃபிளாஷ்பேக் எல்லாமே காட்டி முடிச்சதுக்கப்புறம் கதை மறுபடியும் ப்ரெசென்ட்டுக்கு வருது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஜே கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி உன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கும் அப்புறம் என்னோட அம்மா இறந்து போனதுக்கும் அப்புறம் என் மனைவி இறந்து போனதுக்கும் அந்த கிம் தான் காரணம். ஸோ நம்ம எப்படியாவது அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைனா, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, அவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நீங்கள் எப்படி நம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறான். நம்ம ஹீரோனுடைய மனைவி, அம்மா, அப்புறம் அந்த மாமியார், அவங்க 3 பேரும் இறந்து போன விஷயமா ஏதாவது விசாரிக்கிறதுக்காக மக்கள் யாராவது ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிம் அவங்க எல்லாருமே கொலை பண்ணிடுவான். ஸோ இதை தான் நம்ம ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பான் போல, என் பேரை பற்றி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்காக உயிர் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவனுக்காக உயிர்லாம் கொடுக்க மாட்டாங்க, இவனை பற்றி நம்ம ஹீரோ எதுவும் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக இவனே நிறைய பேர் பிடிச்சி கொண்டுருவான் போல. அதை தான் நம்ம ஹீரோ கிட்ட அப்படி சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஜே கிட்ட நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தேன்ல, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நமக்கு இன்னொரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க, அது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோடைய மனைவி, அதாவது நம்ம ஹீரோயின், அவ செத்து போயிட்டதா தானே இப்போ இவங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் சாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க, விஷம் குடிச்சு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அந்த தண்டனை அப்படின்னா, நம்ம ஹீரோடைய அம்மாவை அவள் கொலை
கொலை பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி பரவி இருக்கு. அதுக்கு தண்டனையா தான் அவளை விஷம் குடிச்சு சாக சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு விஷம் குடிச்சு சாகடிக்கிற மாதிரி தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா, அவ நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கும் விஷம் கொடுத்து தான் சாகடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அவளுக்கு அப்படி ஒரு தண்டனை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு அவங்க விஷம் கொடுத்ததா சொன்னாலும் அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்தினால சாகடிக்கப்பட்டாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா ஒருத்தங்க விஷம் குடிச்சு இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய உடம்புல ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். அவங்களுடைய உடம்பு கலர் எல்லாமே மாறும். ஆனால் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு எந்தவித கலரும் மாறல போல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி விஷம் கொடுத்தாங்க அப்படின்னே தெரியல. அது என்னோட மனைவியா இருக்காது, அது எனக்கு நல்லா தெரியும். அந்த கிம் கொடுத்திருந்தாலும் அவன் என்ன விஷயத்தை கொடுத்தான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் அவன் விஷம் கொடுத்தான்னு சொல்லி என்னால் நிரூபிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய உடம்பை வந்து அழகாக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மருத்துவரை அவனுடைய வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பான். நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட ஃபேஸை வந்து அழகு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அந்த குண்டா இருக்க ஆள் இருக்கான்ல, அவன் மூலமா நம்ம ஹீரோ சில கேள்விகளை கேட்க சொல்லியிருப்பான். அது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க விஷம் குடிச்சு இறந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய உடம்புல எந்தவித சிம்டம்ஸும் இல்லாம அவங்க இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இல்ல தெரியலன்னே சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் கோவத்தில் அவங்க எல்லாருமே துரத்தி அடிச்சுட்டே இருப்பான். ஸோ இப்படியே சில நாட்கள் போயிட்டே இருந்திருக்கும். நிறைய மருத்துவர்கள் வந்துட்டு போயிருப்பாங்க. கடைசியாக ஒரு மருத்துவர் வந்திருப்பாரு. அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஓ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே வந்துட்டு ஒரு பறவை மூலமாக தான் எடுப்பாங்க. அந்த பறவை வந்து வேற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துடைய நேமையும் சொல்லியிருப்பாரு. ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பானா, அவனுடைய பிரதர், அதாவது அந்த சொந்தக்கார பையன் இருக்கான்ல, அதான் அந்த ஜே, அவன்கிட்ட வந்து இந்த வேலையை கொடுத்துருப்பான். இந்த பறவை வந்து எந்த இடத்துல வளர்க்குறாங்கன்னு சொல்லி கண்டுபிடி. ஏன்னா அந்த பறவை கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட விஷயத்தினால தான் என்னோட அம்மா இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அரசே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். ஸோ அப்போ போனவன் இப்போ தான் வந்திருக்கான். அவன் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோ கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அரசே நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பறவை பற்றி விசாரிக்கிறதுக்காக நான் ஒரு ஊருக்கு போனேன். அந்த இடத்துல ஒரு வயசானவர் தான் அந்த பறவையை வளர்க்குறாரு. அவர்கிட்ட இருந்து அந்த பறவையை ஒருத்தங்க வாங்கவும் செஞ்சிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய தொகையை கொடுத்து வாங்கியிருக்காங்க அரசே. அது யாருன்னு எனக்கு தெரியல, நானும் ரொம்ப விசாரிச்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வரான். அரசே அந்த நேரத்தில் தான் கிம்மோ அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக அவர் தான் அந்த பறவையை வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் எல்லா விஷயத்தையுமே கனெக்ட் பண்ணி கடைசியாக கண்டே பிடிச்சிட்டான். அப்படின்னா என்னோட அம்மாவுக்கு விஷம் கொடுத்தது அந்த கிம் தான். ஏன்னா அவன் தான் அந்த விஷம் இருக்கக்கூடிய பறவையை வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜே கிட்ட ஹீரோ பேசிட்டு வெளியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த டைமில் தான் நம்ம ஹீரோயினும் அந்த ஓட்டிலேருந்து கீழே விழுந்திருப்பான். நம்ம ஹீரோவும் கேட்ச் பிடிச்சிருப்பான். இவ பார்க்கறதுக்கு அப்படியே மனைவி மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய அந்த ஆன்மா பூ இருக்குல்ல, அது முழுமையாக ஒரு ரெட் கலரில் மாறிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ இவனுடைய ஆன்மா இன்னொரு துணையை தேடிக்கிச்சு அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இப்படி நம்ம ஹீரோ பார்க்க என் மனைவி மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவளுடைய மனைவி இறந்து போய் அவளுடைய டெட் பாடியெல்லாம் இவன் பார்த்துருப்பான்ல, அந்த விஷயமும் அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ உடனே அவளை கீழே தூக்கி போட்டுறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவள் தான் இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிக்கும் போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு ஐயோ உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்ன தொப்புன்னு கீழே போட்ட, எனக்கு வலிக்காதா என்ன அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஜேவும் பார்க்குறான். ஏய் நான் அங்கே உன்னை அடிச்சு தானே வச்சுட்டு வந்தேன், நீ எப்படிங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எதை பற்றியும் யோசிக்காம நீ அவளே தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோயினை கட்டி பிடிச்சிடறான். அவளுக்கு ஒன்றுமே புரியல, சுற்றி இருக்க யாருக்குமே ஒன்றுமே புரியல, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபை வந்து பார்த்துருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜேவே பார்த்தது கிடையாது. ஸோ அதனால அவனுக்கும் புரியல எதுக்காக இப்படிலாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ஹீரோயினும் இங்கே பாருங்க நீங்கள் வேற யாரும் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பனிப்பெண் ஒருத்தவங்க வருவாங்க. அதான் அவளை அடிச்சு போட்டு தானே அவளுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருப்பா. ஸோ இவன் மூலமாக நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ கூட பேசிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினா அவளுடைய திங்ஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போக விடுற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. இவ கண்டிப்பாக என்னோட மனைவியாக இருந்தானா அவளுடைய மூக்கில் எப்படி ஒரு மச்சம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு மச்சம் இவளுடைய மூக்கிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கை பார்க்குறான். ஆனால் இவகிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மச்சமே இல்லை அப்படின்னா இவ கண்டிப்பாக என்னோட மனைவி கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கும் போது நம்ம ஹீரோயினும் என்ன என்கிட்ட எல்லா பொருளுமே இருக்கா, ஆனால் என்னோட பேட்சை காணும் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ உன் பேட்ச் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஜே காட்டுறான். அது கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஒழுங்கா கிளாக்கை உடச்சதுக்கு நீ காசு கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் சரி இப்போ மணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக 11 மணின்னு சொல்கிறாங்க. ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய திங்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு போறா. இங்கே பாருங்க என் திங்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு, நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போறா. அவள் போனதுக்கப்புறம் அவளுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே இவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு பேப்பரில் நம்ம ஹீரோயின் என்ன எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட்டு 11 மணிக்கு நீ தற்கொலை பண்ணி இறந்து போன மாதிரி நம்ம ஒரு செட்டப் பண்ணிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதில் எழுதிருப்பா. அதாவது ஒரு பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தானே இவங்க வந்திருப்பா. ஸோ அந்த பொண்ணுக்கு தான் இவன் முன்ன எழுதி காட்டியிருப்பா இந்த மாதிரி தான் நம்ம பிளான், நம்ம தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தான் இப்போ இவங்க பார்க்குறாங்க. இவ யாரை காப்பாற்ற போறா, அதுவும் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி புக்லாம் நிறைய வச்சிருக்காளே, இவ எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பார்க்குறா, ஒருவேளை அந்த பொண்ணை காப்பாற்றி இவ கொலை பண்ண போறாளா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் கிறுக்குத்தனமாகவே யோசிக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறானா, இவ என்னோட மனைவியா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோட மனைவியோட முகம் இவகிட்ட இருக்கு,
இருக்கு. இதனால என் மனைவியை இதுக்கு முன்னாடி பார்த்த யாராவது ஒருத்தங்க அவளை பார்த்துட்டாங்க அப்படின்னா இவ ஏன் இன்னும் உயிரோட இருக்கா, அரசர் கொடுத்த தண்டனைக்கு இவ விஷம் குடிச்சு இந்நேரம் செத்து தானே போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை மறுபடியும் சாகடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதனால இவளை நம்ம ஆபத்துல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிட்டு இருக்கான். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு கயிறு எடுத்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அப்படியே கிராமத்து வழியா வந்துட்டு இருப்பா. அந்த வீட்டுல வேலை பார்க்குற ஆளும் அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மற்ற கிராமத்து ஆட்களும் பார்த்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு எதுக்காக கயிறு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா, ஒருவேளை தற்கொலை பண்ணிக்க போறாளா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் டக்குன்னு வந்துடுறா. அதுவும் ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டிருக்கா. ஏய் என்னடா தம்பிங்களா, எதுக்காக நீங்க அவளை ஃபாலோ பண்றீங்க, அவகிட்ட ஏதாவது தப்பு பண்ண போறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்க அதுக்காகலாம் போல, அவ என்ன பண்றான்றத பாக்கிறதுக்காக போற நகரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா அவளை தள்ளி விட்டுட்டு எல்லாருமே போறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த பொண்ணை தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கயிறு எடுத்துட்டு வர சொல்லி வேற ஒரு இடத்துக்கு போ, அந்த இடத்துல நான் ஒரு பாக்ஸ் வச்சிருப்பேன், அங்க நீ ஒளிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் உன்னை தூக்கிக்கிட்டு அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா போல. அதனால அந்த பொண்ணும் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி போயிட்டு ஒரு பாக்ஸ்ல தான் ஒளிஞ்சிருப்பா. அந்த பாக்ஸ் அப்படியே நம்ம ஹீரோயினும் தூக்கிக்கிட்டே இப்போ நடந்து வந்துட்டு இருக்கா. ஆனா அந்த வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரன் டக்குன்னு பாத்தீங்கன்னா இதை பார்த்து அவளை வழிமறைச்சிடறான். அதுக்கப்புறம் அவளுடைய ஒட்டுதாடியையும் எடுத்துறான். எனக்கு அப்பவே தெரியும்டி, காலையில நீ எங்க வீட்டுக்கு வந்த ஆள் மாதிரி தான் இருந்தா, இப்போ நீ அவளை தப்பிக்க வைக்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கே என்ன அப்படின்னு சொல்லி அவளுடைய முதுகில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த பொண்ணையும் அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க மறுபடியும் வீட்டுக்கு. இதை பார்த்து ஹீரோயினும் கதறா, ஏன்டா ஒரு பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, அவளை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஏன்டா தூண்டுறீங்க, தயவு செஞ்சு விடுங்கடா, அவளை நல்லபடியாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜேவும் அப்புறம் ஹீரோவுடைய இன்னொரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டா இருப்பான். மொத்தம் ஹீரோவுக்கு 2 அசிஸ்டன்ட், ஒருத்தன் குண்டா இருக்கிற ஆளு, இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இப்படி ஹைட்டா இருக்கவன். ஸோ அவங்க 2 பேரும் வந்து இந்த ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. பட் இருந்தாலும் அந்த வீட்டில் வேலை பார்க்குற அடியாளுங்க விடுற மாதிரி தெரியல, இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு இடத்துல கார்னர் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஹீரோ இருப்பானா, உடனே ஹீரோயினை கட்டியா பிடிச்சிக்கிறான். இந்த பொண்ணை நீங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுறான். ஸோ ஹீரோயின் செம்மையா கதறிட்டு இருக்கா. அந்த பொண்ணை மனதளவில் கஷ்டப்படுத்தி அவளை தற்கொலைக்கு தூண்டிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட அவளை கொலை பண்றதுக்கு சமம் இது. அப்படி இருக்கும்போது அவளை காப்பாத்தலான்னு பார்த்தா இப்படி வந்து தடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது ஹீரோ தான் ராஜாவா இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்படி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படி ரொம்ப கோவத்தோட அதுவும் ரொம்ப வீரமா பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய ஒய்ஃப் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அவளும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெண் வந்து ரொம்ப கோவமாகவும் வீரமாகவும் இருக்க மாதிரி ஒரு புக்கில் வந்து ஒரு கதை இருக்கும். அந்த கதையை வந்து படிச்சிருப்பா. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நோட் பண்ணிட்டு அந்த புக்கோடைய நேம் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்றான். சொல்லிட்டு நீ அந்த புக்கு படிச்சிருக்கியா என்ன, அதனால தான் இவ்வளோ வீரமாகவும் கோவமாகவும் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் அந்த புக் படிச்சிருக்கேன், ஒரு பெண்ணா இருந்துட்டு அந்த புக்கை படிக்காம நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் இவ கண்டிப்பா நம்ம ஒய்ஃப் தான், அவ இன்னும் சாகல அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிக்குது. அதனால இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவன் இன்னொரு கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறான். ஒரு மரத்துல இருந்து ஒரு பூ கீழே விழுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோ உனக்கு என்ன பைத்தியமா, லூஸ் மாதிரி என்கிட்ட இதை கேள்வியா கேட்டுட்டு இருக்க, அங்க ஒருத்தி சாக கிடக்குறா அவளை காப்பாற்ற சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி ஓகே நான் அந்த பொண்ணை காப்பாத்துறேன், நான் காப்பாத்துறதுக்கு அப்புறம் நீ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாம் ஒன்றும் காப்பாற்ற வேணா நானே காப்பாத்திக்கிறேன், நீ காப்பாத்துறதுக்கு மட்டும் என்னை விட்டா போதும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட முட்டியில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காயம் இருக்கு. சரி சரி நீ பொறுமையா காப்பாத்து, அதுக்கு முன்னாடி இந்த அடிபட்டதுக்கு போய் மருந்து போட்டு வா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவருடைய இடத்துல வந்து விட்டு போயிடுறான். அவரும் அந்த காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவ அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த மருத்துவரும் அம்மா எங்க போற, ஃபர்ஸ்ட் மருந்துக்கு காசு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது யோ அவன் தான் ஏன் விட்டுட்டு போனா, நீ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட காசு கேட்கற, அவன்லாம் எதுவுமே கொடுக்கல நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஐயோ ஒரே ரோதனையா போயிடுச்சு இந்த கிராமத்தில் இருக்கிற ஆளுங்களோட, எனக்கு என்னதான் பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி கடுப்புல பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் அவனுடைய ஆட்களையும் காட்டுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பாங்களா ஒரு வீட்டுக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போனா எக்கச்சக்கமான அடியாட்கள் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ தான் ராஜா அப்படின்றது இங்க இருக்க யாருக்குமே சரியா தெரியல. ஏன்னா அவன் வந்து அவ்வளோ வெளியவே வரமாட்டான். அதுவும் இல்லாமல் அவனுடைய அப்பாவை தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே ராஜாவா தெரியும். இவன் இப்போ ராஜாவா இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால இவனையே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிக்க வராங்க. இவனையும் அதுக்கப்புறம் ஹைட்டா ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்ல அவரையும் அடிக்க வராங்க. ஆனால் இவங்க 2 பேரும் அவங்க கூட சேர்ந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ அவ்வளோ சண்டை போட மாட்டான், ஆனால் அந்த அசிஸ்டன்ட் பயங்கரமா சண்டை போடுறான். ஸோ இப்படி ஒரு பக்கம் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்மனா வேலைக்காகாது நம்மளே தான் களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ அந்த மருத்துவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்கிறா. அவங்க எல்லாத்தையுமே சொல்றா இந்த மாதிரி இங்க கிராமத்தில் ஒரு ஆள் இருக்காருல அவருடைய மருமகளை அவர் கொல்றதுக்காக தூண்டிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய மகன் இறந்து போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் அந்த மருமக வேற ஒருத்தனை தேடி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவளை ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டுறாரு. ஸோ நீங்க தான் எப்படியாவது அந்த பொண்ணை அவர்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டுட்டு அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே சரி ஓகேமா நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹீரோயின் பேசுனதை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க போல. அதனால தான் இதுக்கு மேலே அவள் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவளை ப்ரெஷர் கொடுத்து சாகடிக்க நினைக்கிறான் அந்த மாமனார்.
இந்த பக்கம் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மாமனார் கிட்ட கதறி அழுதுகிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, இப்போ உங்களுடைய பையன் உயிரோடு இருந்திருந்தா கூட நான் உயிரோடு இருக்கணும்னு தான் நினைப்பாரு, ஏன்னா அவர் சாக போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சத்தியம் வாங்கினாரு, நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னையே நினைச்சு நீயும் இறந்து போயிடாத, நீயும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சத்தியம் வாங்கினாரு, அதனால தான் நானும் இப்போ என்ன கஷ்டமா இருந்தாலும் உயிரோடு இருக்கேன், ஸோ தயவு செஞ்சு நீங்க என்ன சாகடிச்சு அவருடைய சத்தியத்தை மீறுற மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அழுகும்போது அவன் கேட்குற மாதிரியே தெரியல, அதெல்லாம் முடியாது, நீயும் சாகணும், என் பையன் இறந்து போயிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கத்தி அப்புறம் கயிறு விஷம் இது எல்லாமே வச்சிருக்கான், இதுல ஏதாவது ஒன்று எடுத்து நீ செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு, இப்போ இவ்வளவு மாதிரி ஒரு நிலைமையில தானே நம்மளும் வாழ்றோம், ஸோ அவளை வந்து நம்ம சாகடிக்க விடக்கூடாது, அவ ஹஸ்பண்ட் கிட்ட பண்ண வாக்குறுதியை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள போயிட்டு அந்த மாமனாரை பார்த்தீங்கன்னா வெளியே கட்டி இழுத்துட்டு வந்துட்டு, இங்க பாரு, இதுக்கப்புறமும் இந்த பொண்ணை வந்து நீ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ செத்து போயிடுவ, அந்த பொண்ணோட உயிர் போச்சுன்னா நீயும் போயிடுவேன்ற, புரியுதா அப்படின்னு சொல்லும்போது அவனும் பயத்திலேயே சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வர அந்த இடத்துக்கு ஊர் மக்கள் எல்லாமே கூட்டு வர, அதான் இந்த பொண்ணு தான் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம ஹீரோ காப்பாத்தி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டா, பரவாயில்லையே இவன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கூடவே போலீஸ்காரங்களையும் கூட்டு வந்திருப்பா போல, அவங்க கைது பண்றதுக்காக வராங்க இந்த மாமனாரை. அந்த டைம்ல நம்ம ஹீரோ அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் எல்லாருமே பார்த்துட்டு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அந்த குண்டு அசிஸ்டன்ட் வேற, ஓ இவர் தான் மன்னர் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கண்ணை காட்டுறான், டேய் நான் மன்னர்ன்றது யாருக்கும் தெரியக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவரு மன்னர் ஏற்பாடு பண்ண ஒரு ரகசியமான உளவாளி, அவர் தான் வந்து கரெக்டா புடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி மலிப்பிடுறான். அதுக்கப்புறமேட்டு அங்க ஹைட்டான ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான்ல, அவனை ஆல்ரெடி இந்த போலீஸ்க்கு தெரியும், அவர் வந்து இந்த அரசர் கிட்ட தான் வேலை பார்ப்பாரு, ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இந்த இடத்துல இருக்காரு அப்படின்னா இவர் அரசராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால அரசரே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த வரும்போது நம்ம குண்டு அசிஸ்டன்ட் தான் வந்து தடுக்கிறான். சரி விடுங்க விடுங்க, மக்கள்லாம் பார்க்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்க்குறான். அந்த டைம்ல வர இந்த பிளாசம் பூக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்குது. ஸோ உடனே நம்ம ஹீரோக்கு அவனுடைய ஒய்ஃப் சொன்ன விஷயம் தான் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது கரெக்டாக மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே கீழே விழுது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் அவங்க வந்து காதலிக்க போறாங்க அப்படின்றதுக்கான மீனிங். அப்படிதான் நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் ஒரு டைம் அவங்க கிட்ட சொல்லியிருப்பா. இப்போ அதை பத்தி தான் நம்ம ஹீரோவும் கேட்கறான், சொல்லு மரத்துல இருந்து பூக்கள் கீழே விழுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ தெரியலன்னு சொல்லிடுறா. ஸோ உடனே உனக்கு கோவம் வந்துடுது, எனக்கு அப்பவே தெரியும் நீ என்னோட மனைவிலாம் கிடையாது, நான் தான் தேவையில்லாம ஆசையை வளர்த்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அவ பாட்டுக்கு அங்கிருந்து நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோவும் நல்லா திட்டி விட்டுறான், உனக்கு அது தெரியாதுன்னா ஃபர்ஸ்ட் தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, நான் உனக்காக தான் இது எல்லாமே பண்றேன்னு நினைக்கிறேன் என்ன, நான் உனக்காக மட்டும் இதை பண்ண கிடையாது, அந்த பொண்ணு பாவம் அவ ஹஸ்பண்டை இறந்த சோகத்தில் இருந்தா, நானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் என்னோட மனைவியை இறந்துட்டு அந்த சோகத்தில் இருக்கேன். அப்போ நான் உன்னை பார்க்கும்போது என்னோட மனைவி மாதிரியே இருந்துச்சு, அதனால தான் நீ கேட்டதுக்காக அதை பண்ணேன், அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணும் அவள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றணுன்றதுக்காக தான் அவளை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அதெல்லாம் தொடச்சு விட்டுட்டு சரி ஓகே நம்ம சூப் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து கிம் கிட்ட போயிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான், அவனுடைய அடியாள், அதாவது இந்த ஊர் முழுக்க கிம்க்கு வந்து அடியாளுங்க இருக்கானுங்க, இந்த மாதிரி ஹீரோ ஒரு பொண்ணை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்ல அவன் அவ்வளோ நல்லா இல்லையே, இதில் வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறான், அதை என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அதுக்கடுத்து அவனுடைய பொண்ணை பற்றியும் கேட்குறான், என் பொண்ணு எங்கே இருக்கா, அவளை தானே இப்போ ஹீரோவுக்கு பேசி வச்சிருக்கோம், அவள் எதுக்காக இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கா, எங்கே இப்போ இருக்கான்னு பாருங்க, அவளை இங்கே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம கிம்முடைய பொண்ணை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷூட்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா, இவ ரொம்பவே கோவத்தோட அவள் அப்பாவை நினச்சி தான் இப்படிலாம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ தான் நமக்கு இவ எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கா அப்படின்றத காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவளுக்கு வந்து நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமே கிடையாது, ஏன்னா இவ இன்னொருத்தனை லவ் பண்ணுறா, அது வேற யாருமே கிடையாது, அது நம்ம ஹீரோவோட பிரதர் மாதிரி இருக்கான்ல அந்த ஜே, அவனை தான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது ஜே சொல்லியிருப்பான், இந்த கன்னெல்லாம் இதுக்கு மேலே நீ யூஸ் பண்ணாத, இது வந்து ஒருத்தவங்களோட உயிரை எடுக்கிற பொருள், இதெல்லாம் நீ தொடவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் எனக்காக இல்லை உங்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்படி அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண அந்த விஷயங்கள்லாம் காட்டிட்டு என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவள் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து சூப் குடிக்கிறதுக்காக கடைக்கு போயிட்டு இருக்கும்போது அவளுடைய அம்மா அப்பாவை இங்கே பார்க்குறா. பார்த்தோன்னே அவளுக்கு செம்ம ஷாக்கு. உடனே சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு, நம்ம நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மீட் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து ஓடி போயிடுறா அவள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு. ஏமா எதுக்காகம்மா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்தீங்க, நான் ஒரு வேற விஷயமா வந்தேன், நீங்கள் எதுக்காக அது தெரியாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன்டி எங்ககிட்ட போய் சொல்லிட்டு நீங்கள் வந்திருக்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் என்ன, ஏன்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் என்னடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் இது ஆகாது, நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து சேஃபாக போங்க என்ன, ஏன்னா நான் கூட சின்ன வயசில் தான் இந்த ஊரை விட்டு வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்துல வேலையே பார்த்துருக்கீங்க, அதுவும் அரண்மனையில், ஸோ உங்களை நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் மாறு விஷயத்தில் இருந்தாலும் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும்போது நாங்கள் போகிறது இருக்கட்டும் நீயும் என் கூட வர என்ன அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாருமே தூங்குறாங்க. ஆனால் நைட் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் அவள் பாட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. அப்போ தான் நமக்கு தெரிய வருது அவருடைய அப்பா வச்சிருக்கிறதே ஒரு ஒட்டு மீசை போல, அவர் விடுற கொரட்டில அது அப்படியே பறந்து போய் அவர் ஒய்ஃபோடைய மூஞ்சில் போய் உட்காந்துக்குது. ஸோ அது ரொம்ப காமெடியாக ஹீரோயின் பார்த்துட்டு போறா. அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு இருக்கால, அதாவது அவளை காப்பாற்றுறதுக்காக தானே நம்ம ஹீரோயின் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா. இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இந்த விதவைகள் எல்லாருமே தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறா. ஸோ இதுக்கு மேலே நீ அதை பற்றி நினைக்காத, உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ, என்ன யாரும்
எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. அதுக்கப்புறமேட்டு தான் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்க எழுந்து பார்க்கும்போது ஹீரோயின் ஒரு லெட்டர் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நான் ஒரு சூப் குடிச்சிட்டு வந்துருவேன், நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்றதா இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு அவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்டி ஒரு சூப் குடிக்கிறதுக்காக வாடி தன்னோட உயிரியாவை பணைய வைக்கிறா, இங்க இருக்கவங்களாம் அவளை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளுடைய மண்டையில் யாரோ ஒருத்தங்க கல் அடிக்கிறாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜே. ஸோ அப்படியே 2 பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு எங்கே திடீர்னு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்லும்போது ஜே இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரி தானே, அவள் வந்து நிறைய பொருளை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ உனக்கு தெரிஞ்ச வியாபாரிகள் யாராவது சைனாவில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதாவது நம்ம ஜே எதுக்கு இந்த கேள்வி கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா இறந்து போகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை வந்து ஒரு பறவை கிட்ட இருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த பறவையை கிம் தான் வந்து ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ அந்த பறவையை அந்த கிம் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்படி அவன் வாங்குறான் அப்படின்னாலே ஏதாவது ஒரு வியாபாரி கிட்ட தானே இருந்திருக்கும். அதனால தான் அந்த வியாபாரியை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ சடனாக நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒருத்தன் வந்து இடிச்சிடறான். ஸோ அவன் வேற யாரும் கிடையாது, நேற்று அந்த பொண்ணை காப்பாற்றிருப்பாள்ல அந்த இடத்துல வேலை பார்த்தா ஒருத்தன். ஸோ நம்ம ஹீரோயினை இடிச்ச சாக்கில் அவளுடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ ஒன்று போட்டுடுறான். போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போகும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஜே வந்து நல்லா நோட் பண்ணியிருப்பான். ஸோ இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய 2 அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து அந்த சூப் கடையவே வந்து வாங்கிட்டான் அன்னைக்கு ஒரு நாள். ஸோ நம்ம ஹீரோயின் வருவான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கான். ஆனால் அவள் வர மாதிரி தெரியல. இதை பார்த்துட்டு அந்த குண்டு அசிஸ்டன்ட்டும் கத்துறான், அரசே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்குதா? நான் உங்ககிட்ட எவ்வளோ நாள் சாப்பாடு வாங்கி கேட்டிருப்பேன், ஆனால் எனக்காக நீங்கள் ஒன்றுமே பண்ணல, இப்போ இவளுக்காக நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இதை வாங்கியிருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் முறைக்கிறான். உடனே அவன் சரி ஓகே அடி விழுந்துரும் அப்படின்ட்டு இந்த பக்கம் வருவான். அப்போ அந்த நேரத்தில் ஹீரோயினோட அம்மா அப்பா அந்த பக்கமாக தான் கிராஸ் பண்ணி போவாங்களா. உடனே அந்த குண்டு அசிஸ்டன்ட்டை இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வருது இவங்க 2 பேரும் அரசர்கிட்ட தானே வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க கூட இருக்கிறவங்க தான் அரசராக இருப்பாரா? ஐயோ நேற்று அவர் கூட தானே நம்ம பொண்ணு வேற சுத்திட்டு இருந்தா, அப்படின்னா அரசர் நம்ம பொண்ணை பார்த்து அவருடைய மனைவி மாதிரி இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் ஷாக்கிங்ல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு நேற்று அந்த பொண்ணு வீட்டில் இருந்த அடியால் போலீஸ் எல்லாம் நிறைய பேர் கூட்டு வந்திருக்கான். என் பொருளை இவ திருடிட்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா பேகை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று இருக்கு. இது என்னோட பேட்ச் தான், இது எப்படி இவகிட்ட போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவளும் சொல்றா இல்லை எனக்கு தெரியல, நான் எதுவுமே திருடலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீ தப்பு பண்ணியிருக்க, உன்னை வந்து நாங்கள் இப்போ தண்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போகிறாங்க. அங்கே ஹெட் மாதிரி இருக்க ஒரு ஆள் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நீ திருடி இருக்க, அதுக்கு தண்டனையாக நாங்கள் வந்து உன் காலை வெட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய காலை வெட்ட ரெடியாக இருக்கும்போது அவளும் கதறா, இல்லை நான் எதுவுமே பண்ணலை, சொன்னால் கேளுங்க, நான் திருட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது சரியா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வரான். வந்து பார்க்கும்போது அவனுக்கு செம்ம கோவம். அதுவும் இல்லாமல் அவனுடைய ஒய்ஃபை அந்த தண்ணியிலேருந்து எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாயில தான் கட்டி எடுத்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வரும்போது ரொம்ப கோவமாயிருச்சு அவனுக்கு. அவளுடைய கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு சரி வா சூப் குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. இவன் ஏன் நமக்காக இவ்வளோ பண்ணுறான், இவன் யார் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ கரெக்டாக அவங்க 2 பேரை சுற்றியும் ஒரு ரெட் கலர் நூல் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அதாவது விதியினால இவங்க 2 பேரும் இணைக்கப்பட்டுட்டாங்க. அதாவது வாழ்க்கை துணையா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.